தமிழ்நாட்டில் ஆன்லைன் மூலமாக வீடுகளுக்கே மதுவை விநியோகம் செய்யும் திட்டத்தை கொண்டுவர இருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் அதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில், தமிழ்நாட்டில் ஆன்லைன் நிறுவனங்கள் மூலமாக வீடுகளுக்கே மது வகைகளை விநியோகம் செய்ய தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாகவும், அதன் சாதக பாதகங்கள் குறித்து கலந்தாய்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் செய்தி வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த தகவல்கள் உண்மையா என கேள்வி எழுப்பியுள்ள ராமதாஸ், இந்த செய்தி உண்மையாக இருந்தால் தமிழக அரசின் இந்த திட்டம் கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். வீடுகளுக்கே மதுவை நேரடியாக கொண்டு விநியோகிக்க அனுமதித்தால் ஏற்படும் விளைவுகளை நினைத்துக்கூட பார்க்க முடியாது என்று தெரிவித்துள்ள ராமதாஸ், தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கை ஏற்படுத்துவோம் என்று வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், மது பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையிலான இத்தகைய திட்டங்களை அனுமதிக்கக்கூடாது என்று தெரிவித்தார். ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள் மூலமாக வீடுகளுக்கே கொண்டு சென்று விற்பனை செய்யும் திட்டம் இருந்தால் அதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள ராமதாஸ், திட்டத்தை கைவிடாவிட்டால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் என்று எச்சரித்துள்ளார்.